Hi friends, 12th Business Max example sum 2.39 evaluate integral of 1 by log x minus 1 by log x whole square into dx கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், log x tன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஏன்னா டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. அப்ப take t equal to log x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்ப log x டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப dt equal to log x அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு 1 by x dx. அப்ப x இந்த சைடு வரும்போது என்ன ஆயிடும், ப்ராடக்ட் ஆயிரும். அப்ப x into dt equal to dx. இப்போ என்ன பண்ணிக்கிறோம், x e power t ன்னு எடுத்துக்கிறோம். since x equal to என்னன்னு எடுத்துக்கிறோம், நம்ம e power t ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப x க்கு பதிலா நான் e power t சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப dx equal to e power t dt. ரைட் பண்ணியாச்சு. அப்ப x க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம், e power t ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ question ரைட் பண்ணிக்கலாமா, integral of 1 by log x minus 1 by log x whole square into dx. அப்ப integral of 1 by log x என்னன்னு வச்சுக்கிறோம், t ன்னு வச்சிருக்கோம். அதனால t சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். minus 1 by log x க்கு பதிலா t whole square. அப்ப t square dx என்னன்னு வச்சிருக்கோம் நம்ம e power t dt. அப்ப e power t dt. அப்ப இது எந்த மெத்தடுக்கு வரும், நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸசைஸ்ல பார்த்திருப்போம். இதை f of x ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா இதோட வேல்யூ கிடைக்கும். அப்படி கிடைச்சா அதுக்கு ஃபார்முலா e power t வேற முன்னாடி இருக்கா, அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்ப since f of t equal to 1 by t ன்னு எடுத்துக்கிட்டோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப f dash of t equal to t மேல வரும்போது t power minus 1 வரும். அப்படி நம்ம அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், minus 1 by t square. அப்ப 1 by t டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும், minus 1 by t square. இல்ல சப்ஸ்டிட் பண்ணலாமா, அப்ப equal to e power t முன்னாடி எழுதிட்டோம் into 1 by t க்கு பதிலா என்ன போட்டிருக்கோம், f of t minus 1 by t square க்கு பதிலா வேல்யூ என்னது, f dash of t. அப்ப நடுவுல என்ன சிம்பிள் வந்துரும், பிளஸ். ஏன்னா இதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு என்ன எழுதுவோம், f dash of d into dt. அப்ப இதோட ஃபார்முலா என்னன்னா integral of e power t f of t plus f dash of t க்கு ஃபார்முலா வந்து e power t f of t plus k. இதுதான் ஃபார்முலா. அப்ப e power t அப்படியே வச்சுக்கிட்டோம். f of t என்னன்னு வச்சிருக்கோம் நம்ம 1 by t. அப்ப 1 by t plus k. e power t நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிட்டோம் இங்க x ன்னு. அப்ப e power t க்கு பதிலா என்ன போட்டுருவோம், x divided by t க்கு பதிலா வேல்யூ என்னமா வச்சிருக்கோம், log x. அப்ப t க்கு பதிலா என்ன போட்டுட்டோம், log x plus k. அப்ப என்ன பண்ணிருக்கோம், இதுல எவாலுவேட்ல log x ஃபர்ஸ்ட் t ன்னு சப்ஸ்டிட் பண்ணி t ன்னு எடுத்துக்கிட்டு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி x க்கு பதிலா e power t எடுத்து நம்ம வேல்யூ கொண்டு வந்திருக்கோம். இதை ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கோம், integral of e power t f of t plus f dash of t ஃபார்முலா அப்ளை பண்ணி இந்த ஃபார்முலா இந்த சம்மை நம்ம டிரைவ் பண்ணிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.